கன்னிராசிக்கு உண்மையை சொல்லணும்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் தொடங்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். 4ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறதுனால மார்க் மை வேர்ட்ஸ், ஆஃப்டர் ஜூனுக்கு பிறகு கன்னிராசி கண்டிப்பா ஒரு சொத்து வாங்குவீங்க. ஜூனுக்கு பிறகு தொழில ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. 7ல சனி, புதிய காதல் மலரும், புதிய உறவுகள் அறிமுகமாவார்கள். அதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் அருண்குமார் பேசுகிறேன். நீண்ட நெடும் நாட்களுக்கு பிறகு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:24 சனி பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே பொதுவா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நல்ல கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாருக்குமே ஒரு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்தி இருப்பார். அந்த சனி பயிற்சி வருது. ஏன்னா நவகிரகங்கள்ல ரொம்ப நீண்ட நெடும் நாட்களுக்கு இருந்து பயிற்சியா பலன் தரக்கூடியது சனி பகவான் தான். 2.5 வருட காலங்கள் அவர் இருக்க போறார். அப்படி மீன ராசியில குருவோட வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போறார் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுல பல ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடியுது, பல பேருக்கு 7.5 சனி தொடங்குது. அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது, அதே மாதிரி கண்டக சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பல சனிகள் முடியுது. சில பேருக்கு தொடங்கக்கூடிய நிகழ்வும் நடக்க காத்திருக்கு. இந்த 7.5 சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு தவிச்சு ஒரு பெரிய விடுதலையை அடையக்கூடிய ராசிக்காரர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ அதற்கடுத்தது அஷ்டம சனியில மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் எல்லாம் அந்த மார்ச் 6ஓட முடியுது. அர்த்தாஷ்டம சனியில ஒரு மிகப்பெரிய சூழலுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு 2.5 வருஷமா போராடின விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. இந்த சொன்ன 3 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கமும் சனியோட பாதிப்பும் இவங்களுக்கு விடுபடுது. இதுல இருந்து ஒரு பெரிய நீண்ட ஒரு மன நிம்மதி, மன நிறைவை அடையக்கூடிய இடத்துக்கு இவர்கள் நகர்கிறார்கள். அதுக்கு அடுத்தது இந்த 7.5 சனி தொடங்கக்கூடிய ராசியா பார்க்கப்படக்கூடியது மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குது. அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல சனி தொடங்குது. ஸோ சொன்ன இந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நிதானமா இருக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல பக்குவமா இருக்கணும். அதுக்காக 7.5 சனி வருதே, அஷ்டம சனி வருதே, அர்த்தாஷ்டம சனி வருதே, எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்லாம் நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். சனி பகவான் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து, அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலன்களையும் உங்கள் ராசிக்கு கொடுக்கறதுக்கு அவர் காத்திருக்காருங்க. அதுலயும் குறிப்பா சனி பயிற்சியான முதல் ஒரு வருஷம் உச்சம் பெற்ற குரு நேரடியா சனி பகவானை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான சனி பகவானால் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தும் அல்லது அவரிடத்தில் நீங்கள் பெற வேண்டிய பாக்கியங்களையும் அவர் கண்டிப்பாக கொடுக்க போறார். ஸோ 12 ராசிக்காரர்களுக்கு சனி எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே உங்க கூட நான் பிரத்யேகமா பகிர்ந்துக்கு காத்திருக்கேன். ஸோ வாங்க ஏற்றுக்கொள்ள போகலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 6வது இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடமான சமசப்தமஸ்தானத்துக்கு வரார். ஸோ கன்னிக்கு ஏற்கனவே 10ல் குரு வந்ததுல இருந்து கடந்த ஒரு வருட காலம் பட்டம், பதவி, பேர், புகழ், பணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. வேலை நல்லா இருந்துச்சுன்னா பணம் இருந்திருக்காது, பணம் நல்லா இருந்துச்சுன்னா வேலையில அழுத்தங்கள் இருந்திருக்கும். அது ரெண்டுமே இருந்திருந்தா ஏதாவது ஒரு தேவையில்லாத சொல், பழி, மன உளைச்சல் அல்லது பயம், பதட்டம் இது எல்லாத்தையுமே கன்னிராசிக்காரர்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் 10ல் குரு வந்தா பட்டத்தை இழப்பார்கள், பதவியை இழப்பாங்க, பேர் இழப்பாங்க, புகழ் இழப்பாங்க. பல பேர் வேலையை இழந்திருப்பீங்க, பல பேர் தொழில பெரிய நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க, பல பேர் பணத்தை செலவு பண்ணிட்டு ஏமாந்துருப்பீங்க, பல பேர் வேலையில மாறி இருப்பீங்க, பல பேர் வேலையில நெருக்கடியோட அழுத்தத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. இதுதான் கன்னிராசியோட என்ன சினாரியோ. 6ஆம் இடத்தில் ராகு சனி வந்ததுல இருந்து மனப்பதட்டம், மன உளைச்சல், மனக்குழப்பம், அதாவது ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ட்ரௌமா இதெல்லாம் நம்ம வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த 1.5-2 வருஷமா இதெல்லாம் நீங்கள் இதோட தான் நடைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பட் இந்த வழிகள் எல்லாம் மாறக்கூடிய அடிப்படையில் ஒரு அற்புதமான மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறார். சனி பகவான் 7வது இடத்துக்கு வர்றது புதிய உறவுகளையும் புதிய நண்பர்களையும் புதுவிதமான ஒரு சில வளர்ச்சிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே மாதிரி குறிப்பா பார்க்கப்படுது 10ல் இருக்கிற குரு உச்சமடைஞ்சு 11வது இடத்துக்கு வரார். கன்னிராசிக்கு உண்மையை சொல்லணும்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் தொடங்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 வருட வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் எந்த அளவுல மன உளைச்சல் அடைஞ்சு வழியோட வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஆண்டவனர்களோடு பெரிய வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளா குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு தெளிவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் தெளிவும் ஏற்படும். பண விஷயங்கள்ல பல தட்டுப்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த கன்னிராசிக்கு பண விஷயங்கள்ல பெரிய அளவுல வளர்ச்சி இருக்கும், பெரிய முன்னேற்றம் இருக்கும், பெரிய திருப்பம் இருக்கும்.
வார்த்தைகள்ல தடுமாற்றங்கள் நீங்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வான அங்கீகாரமும் அந்தஸ்தும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நீங்க சொன்னா 4 பேர் 4 விஷயத்த கேட்பான். அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. கன்னிராசியில இருந்தீங்கன்னா நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும். எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா நல்ல விதமா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. நிறைய அரியர்ஸ் வச்சிருக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அரியர்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு பகலவன கண்ட பணி போல நல்லபடியா கிளியர் ஆயிடும். ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா 3வது இடத்தை குரு ஜூன்ல இருந்து பாக்குறாருங்க. ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், புதிய எழுச்சி வரும். குறிப்பா அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து முதல் சரியாகும். அக்கா தங்கை, அக்கா தம்பிகளுக்கெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும். இவங்க கல்யாணத்தை அவங்க முன்னாடி நின்று நடத்துவாங்க. அவங்க விஷயங்களை இவங்க முன்னாடி இருந்து பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது சில பிணக்குகள் இருந்துச்சுன்னா அது சரியாகும். விலகி போன நண்பர்கள் எல்லாரும் விரும்பி வந்து சேரக்கூடிய காலமா கன்னிராசிக்கு இந்த காலம் அமையும். 4ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறதுனால மார்க் மை வேர்ட்ஸ், ஆஃப்டர் ஜூனுக்கு பிறகு கன்னிராசி கண்டிப்பா ஒரு சொத்து வாங்குவீங்க. அது வீடு கட்டலாம், மண்ணு வாங்கலாம், மனை வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்குறதுக்குரிய வாய்ப்பு கடவுள் கொடுப்பாருங்க. அதுல தொடங்கி நீங்கள் நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். வண்டி வாகனம் ரொம்ப நாளா மாத்தணும், ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் அருளோடு உங்களுக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமும் ஆண்டவன் அருளோடு கடவுள் தருவார். குறிப்பா கன்னிராசிக்காரர்களுக்கு தாய்வழி சார்ந்த உறவுகளால் இருந்து வந்த கஷ்டங்களோ, அல்லது அம்மாவனுடைய உடல் நலத்தில் இருந்து சிக்கல்களோ, அல்லது அவங்க மனநலத்தில் இருந்து வந்த சங்கடங்களோ ஆண்டவன் அருளோடு சரியாகும். ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியல, ஒரு டிராவலர் மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கடவுள் ஒரு இடத்துல உட்கார வச்சு எனக்கு கொஞ்சம் என்னைக்கு தான் அழகு பார்ப்பார், கொஞ்சம் நிம்மதியா வச்சிருப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்த கன்னிராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிலையான இடத்துல, ஒரு நிலையான பொறுப்புல, ஒரு நிலையான அந்தஸ்துல, ஒரு நிலையான அங்கீகாரத்தோடு வாழ்க்கை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். பல கன்னிராசிக்காரர்கள் தொழில் தொடங்கலாமா, தொழில் முறையில ஏதாவது சில மாற்றங்களை ஏற்படுத்தலாமா அப்படின்லாம் பல நாட்களா நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷமா எந்த முடிவுகள், முயற்சிகள் எடுத்திருந்தாலும் கை கட்டினது வாய் கட்டி இருக்காது. அப்படி மிஞ்சிய ஒரு இடத்த நம்ம பண்ணியிருந்தாலும் கூட அது பெருசா அனுகூலமா ஆத்மார்த்தமான விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்காது. பட் கவலைப்பட வேணாம். ஜூனுக்கு பிறகு தொழில ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. நீங்க புதிய தொழில் தொடங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, அல்லது ஏற்கனவே தொடங்கிய தொழிலில் மிகப்பெரிய அளவுல நீங்கள் வளர்ச்சியையும் உச்சத்தையும் தொடரக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்த போகிறார். அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கடவுள் முருகப்பெருமான் அற்புதமாக அருளக்கூடிய காலமாக இருக்கும். பிள்ளைகளை நினைச்சு வருத்தம் இருக்கு, பிள்ளைகளோட உடல் சுகவீனம் இருக்குன்னா ஆண்டவன் புண்ணியத்தில் அது எல்லாமே சரியாகுங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்பீங்க, பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல மாற்றங்களை ஆண்டவன் ஏற்படுத்துவான். அதற்கு அடுத்தது 6ல சனி ராகு. நிறைய உடல் ரீதியான சிக்கல்கள் இருந்துச்சோ இல்லையோ கன்னிராசிக்கு மன ரீதியான சிக்கல் இருக்கும். குறிப்பா 6ல சனி வந்துச்சுன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனை வரும், அல்லது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதுதான் மன அழுத்தம், மனப்பதட்டம், அந்த நர்வஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் சஃபர் ஆகியிருந்தீங்க. பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாயிடும். மார்ச்சுக்கு அப்புறம் மறைமுக போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி அதிகமா இருந்துச்செல்லாம் அதெல்லாம் விலகிடும். ஆனா இந்த லாஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த 2.5 வருஷமாவே எதிரி அதிகமா இருந்திருப்பான், சத்துரு தொல்லை அதிகமா இருக்கும், கடன் நெருக்கடி அதிகமாகும். கையில காசு வச்சு செலவு பண்ணாலாம் தேவையில்லாத நமக்கு தேவையில்லாத செலவெல்லாம் வாங்கி பண்ண காலங்கள்லாம் இந்த சூழ்நிலையில ஏற்படுத்தி இருக்கும். 7ல சனி. புதிய காதல் மலரும், புதிய உறவுகள் அறிமுகமாவார்கள். அதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். 7ல சனி வர்றது நல்லது இல்லை. ஏன்னா சனி 7ல இருந்துச்சுன்னா அன்வான்டான ரிலேஷன்ஷிப் வரும், இல்லீகல் அஃபேர்ஸ் வரும், தப்பான உறவுகள், தப்பான பழக்க வழக்கங்கள், தப்பான செயல்களை அதை என்டர்டெயின் பண்ணும். நான் சொல்றதுனால வந்துடணுன்ற அவசியம் இல்லை, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இல்லை, வரும். இருந்தாலும் அது வரக்கூடாதுன்னு நீங்க மனசார நினைக்கணும். அப்படி வந்தாலும் உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்க இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதனாலதான் ரொம்ப வெளிப்படையா நான் சொல்லிடுறேன். ஏன்னா சனி இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்டர்டெயின் பண்ணும். சனினாலே மந்தக்காரகன், சனின்னா கர்மக்காரகன். ஒன்றும் இல்லை, நீங்க பண்ண பாவம் திருப்ப வரும். நீ ஏதாவது பொம்பளை பிள்ளைக்கோ இப்போ பார்க்குற ஆணா இருந்தா பெண்களுக்கு பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா, துரோகம் பண்ணியிருந்தா உங்களுக்கு கடவுள் இந்த காலகட்டங்களில் அதுக்குரிய பலனை தித்த வைப்பாரு. பார்க்குற நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஏதாவது ஒரு ஆணுக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒரு ஆண் மூலியமாக உங்களை இந்த காலத்தில் திட்ட வைப்பார். இதில் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருங்க, அவ்வளோதான். அலர்ட்னா என்ன? உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு நினைக்கிற விஷயத்த செய்யாதீங்க. உங்கள் மனசு தப்பு, இது வேணாம், இதால் நமக்கு பாதிக்கப்படும் சில விஷயங்கள் உள்ளுணர்வு சொல்லிச்சாலும் அந்த கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் புரிதலோடு நடந்துக்கணும். சந்தேக எண்ணங்கள் வரும் இந்த காலகட்டங்களில். நீ என்ன ஃபோன் பண்ணால் வெயிட்டிங்லேயே போகுதுன்னு கேட்பாங்க, உனக்கு என்ன நைட்லாம் செல்லு லைட் எரியுதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். அஷ்டமாதிபதி ஆயுள் நல்லா இருக்கும், பயப்பட வேணாம். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சாதக பலன்களை பெற்றுத்தரும், கவலைப்பட வேணாம். கொடுத்த பணம் வரும். அப்பா வழி உறவுகளால் பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும். ஏற்கனவே இழந்த பொறுப்பு, பதவி உங்களை தேடி வரும். ஏற்கனவே இருந்து வந்த மன அழுத்தம்,
பண விஷயங்கள்ல இருந்தெல்லாம் சரியாகும். ஒரு புது அதிர்ஷ்டம் அடிக்கும், ஒரு புது ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது நம்பர் எடுக்கணும்னா கூட தாராளமா நீங்க எடுங்க. அது எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகளையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கன்னிராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சமடைகிறார். ஸோ அது ரொம்ப 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 நல்ல விஷயம் தான். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அடுத்த 12 மாசத்துல அந்த கிரகங்கள் செய்ய ஆரம்பிக்கும். அஷ்டம சனி கிடையாது, 7.5 சனி இல்லை, சகட கிடையாது. கண்டகத்து சனி பெருசா ஒன்றும் பாதிக்காது. ராசியை சனி பார்க்கறதுனால மட்டும் உடலை மனதை கொஞ்சம் பக்குவத்தோடு பார்த்து கொள்வது நலன். அதாவது மனசாட்சிக்கு தப்புன்னு நினைக்கிற விஷயத்தை நீங்க செய்யாம இருந்துட்டா போதும். இந்த வாழ்க்கை முழுவதும், இந்த சனி பயிற்சி முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய பயிற்சியாகத்தான் இருக்க போகிறது. குரு பார்க்குற இடம் ரொம்ப அற்புதமா பார்ப்பார். ஜூனுக்கு அப்புறம் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு நல்லது, 7ஐயும் குரு பார்க்குறாரு. சனி எங்க வராரோ அந்த இடத்த குரு பார்க்கறதுனால நான் மேற் சொன்ன விஷயங்கள் நடக்கும் பொழுதும் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களை அலர்ட் பண்ணி காப்பாற்றுவார். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரே விஷயம்தான், எங்கேயும் நீங்கள் மன உளைச்சல் ஆய்க்கக்கூடாது, உங்கள் மனசை காயப்படுத்திக்க கூடாது. எது பிடிக்குதோ அது தாராளமாக செய்யுங்க. ஜூனுக்கு அப்புறம் சுபகாரியம், சுப நிகழ்ச்சி எது பண்ணணும்னாலும் கண்ணை மூடிட்டு செய்யலாம். எந்த ஜோசியத்தையும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆச்சுன்னா அடுத்த 12 மாதத்துக்கு நீங்கள் எதை பண்ணாலும் உங்களுக்கு அது வெற்றி அடைஞ்சிலே தீரும். அது உங்களுக்கு பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த சனி பயிற்சியை நல்ல பயிற்சியா நமக்கு மாத்திக்கணும், எந்த வழிபாடு செஞ்சா நம்ம வாழ்க்கை பெரிய மாற்றத்தை தரும்னு சொல்லி பார்த்தோம்னா, துர்க்கை வழிபாடு. ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4/6 துர்க்கை, காளி, அம்பாள் அல்லது காவல் தெய்வம் ஏதாவது இருந்துச்சுன்னா, 6ல் ராகு இருக்கிறதுனால எதிரி தொல்லை ஒழியும், சத்துரு தொல்லை ஒழியும், கடன் தொல்லை ஒழியும். உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனை இருந்தால் சரியாகும். ஸோ அதில் போயிட்டு 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு மனசார வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேம்படக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.